இப்போ வந்து இன்னைக்கு கோல்டு ரேட் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்க்கலாம். அதை தவிர என்ன பார்க்கலான்னா, நம்பர்ஸை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன பொசிஷனில் இருக்குது, இது ஏறுமா இறங்குமா, எப்படி நம்ம ஒரு அளவுக்கு கன்ஃபார்ம்டாக 100% ப்ரெடிக்ட் எதுவும் பண்ண முடியாது. பட் ஒரு அளவுக்கு வந்து ஒரு சார்ட் இத்தனை வருஷம் டேட்டாவை வச்சு கண்டிப்பாக நீங்கள் கணக்கு போடலாம். அதே மாதிரி இத்தனை வருஷம் டேட்டா கோல்டு இது மட்டும் இல்லை, எல்லா அசட்டோட டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட இருந்தால் இன்னும் பெட்டராக அது வந்து கணக்கு போடலாம். அது எப்படி பார்க்கணுங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து முன்னாடி இருந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருந்தேன் 4000 ப்ளஸ் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வருது. இங்கே பாசிட்டிவ் நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தது, ஆனாலும் பாசிட்டிவ் நம்மளோட கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இதே ஸ்டேஜ் நாளைக்கு இதே மாதிரி 0.63 நாளைக்கு இருந்துச்சுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன் நெகட்டிவாக இருக்கும்? ஏன்னா முன்னாடி இருந்ததோடு அது கீழே போயின்னு கிராஃபை பாருங்கள். இது வந்து ஐஎன்ஆரில் எப்படி பார்க்கணுன்னா, ஐஎன்ஆர்லேயும் நீங்கள் இதை பார்க்கலாம். ஐஎன்ஆரில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கிராஃபில் பார்க்காதீங்க. கிராஃபில் வந்து நீங்கள் இதிலே பாருங்கள். கிராஃபில் வந்து யூஎஸ்டியை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் அந்த 4000 லெவல் தெரியும். ஒரு வாட்டி மட்டும் டாப்பில் இருக்கிற ஐஎன்ஆர் மட்டும் மாற்றிக்கோங்க. ஸோ ஐஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா 0.76, இதே யூஎஸ்டியில் வந்து 0.64. அப்போ என்ன ஆகுதுன்னா ருப்பி டிவேல்யூ ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இதில் ஏன் ஐஎன்ஆர் ஃபுல்லாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும், கொஞ்சம் தான் மேலே கீழே இருக்கும். பட் இது ஏன் நான் பார்க்க சொல்கிறேன்னா அந்த 0.1% டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டும், அதுதான் வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆருக்கு இன்றைக்கி இருக்கிற ரேட் சேஞ்ச். ஸோ இந்த கிராஃப்லேயே வந்து நீங்கள் உங்கள் கோல்டு ரேட்டும் பார்க்கலாம், இதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். யூஎஸ்டி டு ஐஎன்ஆர் வந்து எவ்வளோ ஐஎன்ஆர் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு, இல்லை எவ்வளோ ஐஎன்ஆர் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் வந்து கொஞ்சம் வீக்கெண்ட் தான் இருக்குது. வீக்கெண்ட் ஆனதுனால தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் எக்ஸாக்ட் டீட்டெயில் வந்து 1 டே கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு இது ரஃபாக, நாளை காலையில் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து இது எதுக்கு ஐஎன்ஆர் அண்ட் யூஎஸ்டிங்கிறது தான் இப்போ காமிச்சேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா, கிராஃப் கீழே போகிறதுனால நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்காது. பாசிட்டிவாக இருக்குது, இங்கே பாசிட்டிவாக இருந்தாலும் அங்கே ஏன் பாசிட்டிவாக இருக்காதுன்னா, நம்ம சாயங்காலம் பார்க்கறச்சே பார்த்தீங்கன்னா 4030 அந்த மாதிரி இருந்தது. 4024 நம்ம போனோம். இதில் வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு அது ரிலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 4024 அந்த மாதிரி இருக்கிறச்சே நம்ம பார்த்தோம். அங்கேருந்து இப்போ கீழே விழுந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா திரும்பி யூஎஸ்டி பண்ணிடுறேன். இப்போ இருக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 3993. ஸோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதே நாளைக்கு காலையில் 8:30க்கு இதே இருந்ததுன்னா அப்போ என்னென்னா குறையதான் குறைஞ்சிருக்கும், ஏறி இருக்காது. இது பாசிட்டிவாக இருந்தாலும் அது குறைஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்பர்ஸ்க்கு வருவோம். எப்போவுமே இந்த நம்பர் நான் எடுத்து போடுவேன். இன்றைக்கி இருக்கிறது டுடே 0.76 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள், டுடே 0.76% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபைன். இது வந்து டிக்கு போட்டுக்கோங்க. 30 டேஸில் 2.46 இதுவும் டிக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா போன வாட்டி நான் என்ன சொன்னேன், 30 டேஸில் 15% கோல்டு ஏறி இருக்குன்னா அது அப்நார்மல்னு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நம்பர்ஸை வச்சும் பார்க்கணுங்கிறது தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. நெக்ஸ்ட் 6 மந்த்ஸில் 25% ஓகேன்னு சொல்லலாம். ஸோ நாட் அ வெரி குட் சைன், பட் ஓகே. 1 இயரில் 49% ஆல்சோ நாட் ஓகே. ஸோ இந்த ரெண்டு வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆச்சுன்னா இது வந்து 2 விதமாக கரெக்ட் ஆகுங்க இந்த 6 மந்த்ஸ் அண்ட் 1 இயர். ஒன்று டைம் போக போக கரெக்ட் ஆகும், இல்லை கீழே விழுந்து கரெக்ட் ஆகும். ஓகே, எனி அசட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டே நீங்கள் பாருங்களேன். மியூச்சுவல் ஃபண்டு கூட சிஏஜிஆர் வந்து ஒரு வருஷத்துக்கு கூட 15% எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் கொடுக்காது. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் நெகட்டிவில் போகும். ஒரு நல்ல பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னாலே நீங்கள் எனி ஃபண்டமெண்டலிஸ்ட்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 12% ஒரு வருஷத்துக்கு ஏறும்னு. அப்போது இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா 49%, ஆல்மோஸ்ட் 50. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா 64% இருந்தது, இப்போ 49. ஸோ இட் இஸ் கம்மிங் டவுன். என்னை பொறுத்த வரையிலும் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். கன்சாலிடேஷன்னா ஈதர் கொஞ்சம் டைம் அதே ரேட் வந்து ரொம்ப நாள் இருந்து கரெக்ட் ஆகும், இல்லை உடனே கீழே விழுந்து அதே மாதிரி கரெக்ட் ஆகும். ஸோ ரெண்டுமே கன்சாலிடேஷன் தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனி அசெட்க்கு ஃபார் ஃபர்தர் மூவ்மெண்ட். ஃபர்தராக மேலே போகணும், ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகணும்னா இது இம்பார்ட்டண்ட். 49% ஒரு இயருக்கு ஓகேன்னு ஏன் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 149 ஆயிருக்கு. ஸோ அதனால ஒரு வருஷத்துக்கு 49 ஓகே. பட் என்னை பொறுத்தளவுக்கு கீழே விழுந்து தான் மேலே ஏறும். அப்படியே வந்து இதே இதில் இருக்காது.
இது வந்து 1 இயரில் வந்து என்னை பொறுத்தவரை 24%, 25%, 30% வரைக்கும் ஓகே. இந்த பர்டிகுலர் அசெட்க்கு இந்த பர்டிகுலர் டைமுக்கு எல்லா இயரும் கிடையாது, இந்த வருஷம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா 5 வருஷத்தில் வந்து ஓகே. அப்போ 5 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 150யா, 150னா 30% ஒரு வருஷத்துக்கு பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க, 10 இயர்ஸ் நீங்கள் எடுத்துனீங்கன்னா அவ்வளோ பண்ணலை. கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து கோல்டு அவ்வளோ பண்ணலை. ஸோ அதை வந்து ஆவரேஜ் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லலாம். கீழே விழுந்தாலும் ஃபண்டமெண்டலி அது ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் இட் இஸ் ஃபைன். ஸோ இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டுடே பாருங்கள், 30 டேஸ்து பாருங்கள், 6 மந்த்ஸ்து பாருங்கள், 1 இயர்து பாருங்கள், 5 இயர்து பாருங்கள், அதுக்கப்புறம் 10 இயர்ஸ்து பாருங்கள். இப்போ நான் எப்படி பார்த்தேன்னா டுடே வந்து 0.8% ஓகே, 30 டேஸில் வந்து 2% ஏறி இருக்கு, 2.5% ஏறி இருக்கு ஓகே, 6 மாதத்தில் 25% ஓடி இருக்கு. ஸோ அது ஓகேவா இல்லையா? சரி, அப்போ 1 இயர்து பார்ப்போம். 1 இயர்து குறைஞ்சு 6 மாதத்து ஏறினா ஓகே அப்படின்னு சொல்லலாம். 1 இயர்தும் பார்த்தீங்கன்னா 50%. ஸோ இது 2 டேர்மும் சரியா இல்லைன்னா 5 வருஷத்துக்கு பார்க்குறோம். 5 வருஷத்தில் 149. ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 ஓகே. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற 5 வருஷம் குறைஞ்சிருக்கா, ஏறி இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா, அதுதான் சேர்த்து வச்சு இப்போ ஏறுதா? ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி இருந்த 5 வருஷம் ஏறவே இல்லை, அதனால இப்போ ஏறிட்டா ஓகே. ஸோ இந்த மாதிரி சார்ட்டை பார்க்கணும். நான் அதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஏறவே இல்லை நான் சொல்ல வரல, கொஞ்சம் ஸ்லோவாக ஏறிச்சு, இந்த மாதிரி ஏறல. ஸோ இது ஆவரேஜ் அவுட் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 12%லேருந்து 15% வந்திருக்கு அப்படின்னா ஓகே. அது லாஸ்ட் 1 இயரில் 15%, 10 வருஷத்துக்கு பாருங்கள் 15%, 16% வந்திருக்குன்னா ஓகே. அதுக்கு ரொம்ப கீழே ஃபால் ஆக சான்ஸ் இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரையில் இது கொஞ்சம் கீழே விழுந்து கன்சாலிடேட் ஆகி திரும்பி மேலே போகும். எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது. பட் இது இப்போ இருக்கிற ஃபண்டமெண்டலி இது இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பட் ஹையாக தான் இருக்குது. என்னை பொறுத்தவரையிலும் ஹையாக தான் இருக்குன்னா அது 10,500 விழுமா அப்படின்னா எனக்கு அது தோணலை. நாளைக்கு வந்து ரேட் கட் ஆனதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கணும். செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம், இஸ்ரேல் காசா வாரும் பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் போயிடுச்சு. அவங்க எல்லா கிளாஸும் வந்து கேன்சல் பண்ணி திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து அகெயின் கோல்டுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் வந்து பாஸ்ட் கொஞ்சம் வருஷமாக ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது, இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. கோவிட்லேருந்தே வந்து கொஞ்சம் ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் ஜாஸ்தி இருக்குது. வேறு என்னென்ன ஃபண்டமெண்டல் ரீசன் வை கோல்டு இஸ் நவ் பிக்கிங் அப், அதுக்கும் ஒரு வீடியோ பண்ணுறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்கணும், இன்மேல்லேருந்து எப்படி இந்த கிராஃபும் பார்க்கணும் அண்ட் இந்த கீழே இருக்கிற நம்பர்ஸும் எப்படி பார்க்கணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணறச்சே ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் கம்பேரிசன் பண்ணறச்சே ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும்.